டேய் இது படமா இல்லை கேமா அப்படின்ற அளவுக்கு மண்டையை குழம்பி போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா தெரிக்க விட்டானுங்க. இது சீக்வலா இல்லை வந்து அப்பாலஜி வீடியோவான்னு தெரில. ஏன்னா இந்த படம் ஃபஸ்ட் பார்ட்டை விட செம மாசாக பண்ணியிருக்காங்க. வைலன்ஸு, ஃபைட்டு, டோர்னமெண்ட்டு, ஜானி கேஜ் வேறு. ஃபேன்ஸுக்கு எப்படி படம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபன்னாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் இந்த படத்தோட டைரக்டர் சைமன் மெக்வார்ட், கேம் கிரியேட்டர் எட் பூன் அண்ட் ஜான் டோபாய்ஸ். பெரிய ஹைலைட் என்னென்னா கார்ல் பெர்பன் அண்ட் ஜானி கேஜ் தான். ஸ்டோரி சிம்பிளாக சொல்லணும்னா எர்த் ரெல்ம் அண்ட் அவுட் வேர்ல்ட் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நடக்கிற பேட்டில் தான். ஷா கான் இங்கே நான் தான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாமினேஷன் மோட்லேயே சுற்றிட்டு இருப்பார். ஸோ நம்ம ஹீரோஸ் லியூ காங், சோனியா, ஜாக்ஸ், கோல், அப்புறம் நம்மளோட ஹீரோ ஜானி கேஜ், இவங்க எல்லாரும் சேர்ந்து டோர்னமெண்ட்டுக்கு என்ட்ரு ஆகிறாங்க. இது வரைக்கும் மார்ட்டல் காம்பேட் ஃபேன்ஸு இதை தான் எதிர்பார்த்தாங்க. ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரியே படத்தில் கதை இப்படி இருக்குது. ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் எதுவுமே இல்லை. ஸ்ட்ரைட்டாக ஃபைட்டு, ரிவெஞ்சு, சர்வைவல், ஐப் மூமெண்ட் தான். முக்கியமான விஷயம் என்னென்னா 2021 மார்ட்டல் காம்பேட் படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அதை விட இந்த படம் ரொம்பவே பெட்டராக இருக்குன்னு தான் ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன ப்ராப்ளம்னா ஃபைட் சீன்ஸ் ரொம்ப கம்மி. ஃபேன்ஸ்க்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவுமே இல்லை. முக்கியமாக டோர்னமெண்ட்டே இல்லை. ஏன்னா மார்ட்டல் காம்பேட் கேம் விளையாடினவங்க எல்லாருக்குமே வந்து அந்த டோர்னமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாகவே இருக்கும். ஏன்னா வந்து கேம் விளையாடும் போது அதுதான். படத்துலேயும் வந்து அந்த விஷயம் இல்லை அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. 2021 ரிலீஸ் ஆன அந்த படத்தில் அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. ஆனால் இப்போ ரிலீஸ் ஆன படத்தில் அந்த டிசப்பாயின்மெண்ட் இல்லை. டேரக்டர் இதுக்கு முன்னாடி வந்த பார்ட்டில் ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்து என்ன மாதிரியான ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுத்தாங்களோ அதை எல்லாமே கேட்டு, சரி இந்த வாட்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து செதுக்கிட்டார். பயங்கரமான ஒரு அப்கிரேட் என்னன்னு பார்த்தா இந்த படத்தில் ஃபைட் கொரியோகிராஃபி வந்து வேறு லெவல் பண்ணிட்டாங்க. இதில் வந்து ரியலிஸ்டிக்காக ஃபைட் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபைட் சீக்வன்ஸும் வந்து சூப்பராகவே வந்து அமைஞ்சிருக்கு. படத்தோட ஓப்பனிங்கே வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுவே வந்து சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். படத்தில் என்ன ரத்தம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் ரத்தம் வந்து பக்கெட்டாக எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. அந்தளவுக்கு ரத்தம் வந்து ஸ்ப்ளாஷ் தான். ஃபேட்டலிட்டிஸ், ப்ரூட்டல், க்ரியேட்டிவ், ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டாங்க. ஃபேன்ஸுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. ஃபேனாக வந்து சூப்பர்ப்பா, சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பேஸ் பற்றி சொல்லணுன்னா படத்தோட பேஸிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஜெட்டு வேகத்தில் சர்ருன்னு போகும். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சீன் முடியும் ஃபைட்டு முடியும் கேரக்டர் இன்ட்ரோ. அந்த மாதிரி ஒரு ஃபைட்டு, ஒரு சீனு, ஃபைட்டு முடிஞ்சோன்னே அடுத்த கேரக்டர். ஸோ அந்த மாதிரி வந்து டக்குன்னு மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. என்னென்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக போனால் என்னடா ஸ்லோவாக போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனால் என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் வந்து செகண்ட் கியர் போட்டு இல்லை தேர்ட் கியர் போட்டு பொறுமையாக போயிருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. ஏன்னா அந்த கொஞ்சம் ஸ்லோ இருந்திருந்தால் கேரக்டர் கூட இன்னும் கொஞ்சம் பாண்டிங் வந்து பார்க்குற ஆடியன்ஸாக எங்களுக்கு வந்திருக்கும். பெரிய விஷயம் என்னென்னா கேம் ஃபேன்ஸ்க்கு வந்து இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு ஃபெஸ்டிவல் தான். இங்கே தமிழ்நாட்டில் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல இந்த படம். பட் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இந்த படம் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா வந்து மார்ட்டல் காம்பேட் கேம் பிளேயர்ஸ்க்கு வந்து அந்த ஃபேன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். அந்த யூனிக் மூவ்ஸ்லாம் வந்து கேமில் வர்றது அப்படியே அழகாக பண்ணதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா பழைய பார்ட்லுமே அந்த யூனிக் மூவ்ஸ்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக வந்து அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த டைலாக்ஸ்லாம் பார்க்கும்போது இது கேமில் வரும்ல அதே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக வந்து படம் பார்க்குற எல்லாருக்குமே அது வந்து கனெக்ட் ஆகிருக்கும். சரி, இந்த படத்தில் என்னெல்லாம் வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா கார்ல் பெர்பன் வந்து பர்ஃபெக்ட்டு ஜானி கேஜ் கேரக்டருக்கு வந்து சூப்பராக சூட் ஆகிருக்காரு. மாஸு, காமெடி, ஸ்வாகு இதெல்லாம் வந்து பக்காவாக வந்து அவருக்கு வந்து செட் ஆகிருக்கு. லியூ காங் சாலிடாக இருக்குது அவங்க கேரக்டரு. சோனியா வந்து ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ்ன்னு தான் சொல்லணும். அவங்களோட வந்து கேரக்டர் வந்து படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கட்டானா வந்து எலிகேட் அண்டு டெட்லின்னு தான் சொல்லணும். வில்லன் வந்து வேறு லெவல் பண்ணிட்டாங்க. ஷா கான் வந்து பயங்கரமாக இருக்குது. அந்த ப்ரூட்டாலிட்டி, அந்த வெஞ்சன்ஸு, இதெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் ஆகிருக்கு. ரொம்ப நல்லாவே வந்து அந்த கேரக்டரை வந்து பயங்கரமாக வந்து காமிச்சிருக்காங்க. படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் ஆச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து இந்த கேம் பார்க்குறோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து எப்படிலாம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்து ஓவராலாக வந்து ஒரு சீனுக்கும் எவ்வளோ ஐப்லாம் கொடுக்கணுமோ அந்த ஐப்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக கூஸ் பம்ப்ஸ் கேரண்டி. காமெடி எமோஷன்லாம் பார்த்திங்கன்னா காமெடி வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் ஆகிருக்கு. சர்ப்ரைஸ் எலமெண்ட் தான் சொல்லணும். ஜானி கேஜ் சீன்ஸ்லாம் வந்து தேட்டரில் விசில் தான். ஏன்னா இங்கேயும் வந்து ஜானி கேஜ் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க.
எமோஷன் வந்து பார்த்தா ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் வந்து அன்எக்ஸ்பெக்டட் எமோஷன் கனெக்ட் வந்து கொடுக்குது. விஷுவல்ஸ்லாம் வந்து இந்த படத்துக்கு என்ன சொல்கிறது? ஏன்னா ஒரு கேமை வந்து ஒரு மூவியாக வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா காஸ்டியூம்ஸு, விஎஃப்எக்ஸு, அரேனா அண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணணும். அதை வந்து இவங்க சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த கேமை வந்து அடாப்ட் பண்ணி பர்ஃபெக்டாக ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் ஒர்க் ஆகலைன்னா சில பர்ஃபெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை. ஸ்டோரியில் வந்து சில இடங்கள்லாம் வந்து ப்ரெடிக்டபுளாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்ன்றதை வந்து ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். லாஜிக் இஷ்யூ இருக்குது. பட் ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த படத்துக்குலாம் வந்து லாஜிக் இஷ்யூலாம் பார்க்க முடியாது, பார்க்க தேவையும் இல்லை. ஜானருக்கு வந்து லாஜிக்கும் ஒர்க் ஆகாது தான் சொல்லணும். ஏன்னா வந்து நம்ம நார்மல் ஆடியன்ஸ்லாம் பார்த்தா எப்புட்றா இதெல்லாம் எப்புட்றா அப்படின்னா, ஏன்னா கேமர்ஸ்க்கு தெரியும், கேம் ஃபேன்ஸ்க்கு தெரியும். ஸோ அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து பிடிச்சவங்களுக்கு தெரியும், அந்த கேமை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு ஃபேண்டசி அப்படின்றதுனால எல்லாருக்குமே வந்து இப்படி தான் இருக்கும்ன்றதும் தெரியும். நார்மல் ஆடியன்ஸ் இந்த கேமை பற்றியே தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு லாஜிக் இஷ்யூஸ்லாம் வரும். ஆனால் முக்கியமாக இதை பார்க்க போகிறதே வந்து முக்கால்வாசி கேம் ஃபேன்ஸ் தான், கேமர்ஸ் தான். ஸோ அதனால் வந்து லாஜிக் பெருசாக வந்து பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஹைலைட்டாக ஒன்று சொல்லணுன்னா ஒரு பர்டிகுலர் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. எமோஷன், ப்ரூட்டாலிட்டி, இந்த ஃபைட் கொரியோகிராஃபி வந்து இந்த மார்ட்டல் காம்பேட் மூவி ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபைட் சீக்வன்ஸ்னே சொல்லலாம். அந்த சீன் வந்ததுக்கப்புறம் தேட்டரே வந்து சைலண்ட் தான். ஓவராலாக சொல்லணுன்னா மார்ட்டல் காம்பேட் 2 ஃபேன்ஸுக்கான ஒரு ஃபெஸ்டிவலு, ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படம். ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான். மார்ட்டல் காம்பேட் இந்த மூவி சீரீஸ்லேயே வந்து இது வரைக்கும் பண்ணதுலேயே வந்து இது ஒரு ஃப்ளாலெஸ் விக்ட்ரி தான் சொல்லணும். உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் மூவி பிடிக்கும், இல்லை இந்த மார்ட்டல் காம்பேட் கேம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணுறாதீங்க. தேட்டரில் போய் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் கேரண்டி. ஓகே மக்களே, நீங்கள் இந்த படம் பார்த்தாச்சா? உங்களுக்கு இந்த படத்தில் எந்த கேரக்டர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம். அது வரைக்கும் பார்த்து பத்திரம். டாட்டா. Thank you.